வணக்கம். நாம் நிதி 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 இது எல்லாரும் கேட்டால் மனசு நிம்மதியே நம்மக்கிட்ட நிதி இருக்கும்போது தான். ஒரு கையில் பர்ஸில் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலே செலவழிக்கிறோமோ இல்லையோ அது ரொம்ப திருப்தியாக ஒரு சந்தோஷமாக பணம் இருக்குன்ற ஒரு நிலைமையில தான் நம்ம எல்லோரும் சேர்ந்துட்டுருக்கோம். இது வந்து சின்ன குழந்தை கூட பணத்துக்கு கொடுக்கும்போது அதை இப்படி பார்த்துட்ருக்கு. அதே மாதிரி பெரியவர்களுக்கும் பேங்க்கில் டெபாசிட் இவ்வளோ இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது செலவழிக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அது இருக்கணும்னு தேவை. எங்கேருந்து இந்த பணம் நம்மளுக்கு தேவை, என்ன மாதிரி நம்ம சிறு காலகட்டத்துக்குள்ளே தேவைப்படுவது, லாங் டேர்மாக தேவைப்படுது. அதை நம்ம ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்னு 2 விதமாக சொல்லுவோம். இதுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து இந்த நிதி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது சில பேர் வந்து ஒரு பேங்க் எஃப்டிலே போடுவாங்க, அதை ரொம்ப கன்சர்வேட்டிவாக செய்வாங்க. ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், கன்சர்வேட்டிவாகவும் செய்யணும், அட் தி சேம் டைம் அந்த நிதி நம்மளுக்கு வளர்ச்சி கொடுத்து காலகட்டத்துக்கு தேவையான ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும். அதனால் சிலது அக்ரெசிவாகவும் எடுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 10-15 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக ஒரு கம்பெனியில் வேலை செய்தாலும், ஒரு தொழில் நிறுவனராக இருந்தாலும், இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் செய்யும் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சில கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்ம கையில் இருக்கணும். இதுதான் நாங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். எல்லாமே ஒரு வித அளவில் இருக்கணும். எல்லாமே ஒரே பேங்க் எஃப்டியாக இருந்துட்டால் நம்மளால் நாளைக்கு இன்ஃப்ளேஷனுக்கு ஈடுகட்ட முடியாது. அதனால் எந்தெந்த வகையில் எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க வயதிற்கு ஏற்றால் போல், சம்பாதிக்கும் திறமைக்கு ஏற்றார் போல், தன்னுடைய கோல்ஸ் என்ன, எப்போ எதை நிறைவேற்றணுங்கிறதுக்கு தகுந்தார் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். இதில் வந்து முக்கியமாக எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முதன்மையாக பெறக்கூடிய ஒரு நிதி சேமிப்பு என்று பார்த்தால் பிபிஎஃப் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதில் வந்து ஒரு 500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு போட்டால் போகிறோம். அது வந்து எந்த கோர்ட் எந்த கிரெடிட்டர்ஸ் யாராலையும் அட்டாச் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சேமிப்பு. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் 15 வருஷம் வைக்கணும். இதில் அதை மாதிரி இருக்கும்பொழுது அது நல்ல மிகச்சிறந்தது. இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அதை வச்சுக்கிறதுக்காக ஜென்ரலாக அதில் எல்லோரும் சேமிப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நேஷ்னல் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருந்தது. அது வந்து 6th இஷ்யூ 7th இஷ்யூ. முதல்ல வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா முதிர்வு தொகையிலும் எக்ஸம்ஷன் இருந்தது. அப்புறம் காலகட்டத்தில் அந்த முதிர்வு தொகைக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும்னு இருக்குது. இதில் உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ அந்த 7 வருஷத்து என்எஸ்சி 8 வருஷத்து என்எஸ்சி அப்படின்னு இருக்கும்பொழுது 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து 8.8% இன்ட்ரெஸ்ட்னா அந்த 8,800 ரூபாயை அது முதலீடோடாக சேர்க்காமல் அதை வித்ட்ராயல் பண்ணி அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு செய்யும்போது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும், வெல்த்தும் க்ரியேட் ஆகும். இது வந்து நிறைய பேர் அதோடைய டேக்ஸை அந்த 8,800 ரூபாய் கட்டிகிட்டு இருப்பாங்க. அது தேவையில்லை, அதை நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிடலாம். அடுத்தது வந்து மணி மார்க்கெட் ஸ்கீம்னு, இது வந்து ஒரு நல்ல கம்பெனிகளில் சின்ன லிக்விட் ஃபண்ட்ஸு கையில் வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயெலாம் பேங்க்கில் போட்டு வைக்கிறதுக்கு லிக்விட் ஃபண்டில் போட்டால் பேங்க் இன்ட்ரெஸ்ட் 4% வருஷத்துக்கு அவங்க சேவிங்ஸ் பேங்க்கில் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அந்த லிக்விட் ஃபண்டு மூலமாக போட்டு சிறு கம்பெனி மூலதனத்தில் போட்டுட்டு அதை எடுத்துக்கலாம். இது வந்து மணி மார்க்கெட் ஸ்கீம் என்று சொல்லுவோம். அதை தவிர நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தொன்று தொட்டு பாரம்பரியமாக செய்வது இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி செய்யணும், அதில் சில சேஃப்டி இருக்குது. ஆனால் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஓரளவு தான் வரும். கவர்மெண்ட் அப்பப்போ மாற்றும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு குறைஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு அந்த பேங்க் லிக்விடிட்டிக்காக அந்த எஃப்டி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இப்போ கவர்மெண்ட் ரொம்ப அருமையான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம்னுட்டு சின்ன பெண் குழந்தைகள் படிப்பதற்காக 50,000 வரைக்கும் நீங்கள் 1.5 லட்சம் வரைக்கும் போடலாம். அது ஏடிசி பெனிஃபிட் இருக்குது. 20 வயசு கழித்து தான் அந்த முதிர்வு தொகை உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் தான் அது முன்னாடி எடுக்க முடியும். அது வந்து குழந்தைங்களுடைய படிப்புக்குன்னு ஒரு பிரத்யேகமாக வைக்கப்பட்ட ஒரு இது. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் செய்யலாம், பேங்க்லேயும் அதை வந்து செய்யலாம். இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பென்ஷன் இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு பென்ஷன் வேணாமா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இதுக்கு போக நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து கன்சர்வேட்டிவ் நிதானமான வட்டி கொடுக்கக்கூடியது. அடுத்தது நம்ம அக்ரெசிவாக எப்படி செய்யலாம். அக்ரெசிவ்னா நம்ம போட்ட மணி ஹேஸ் டு ஏர்ன் மணி. அதாவது நம்ம போடுற மணியாக நம்மளுக்கு பெருக்கல் திரும்பி வரணும். அது குட்டி போட்டு கூட வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மணி ஹேஸ் டு கிவ் அஸ் மோர் மணி. அப்படி வரும்பொழுது கொஞ்சம் அக்ரெசிவாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.